பிரதமரானால் மதத்தின் பெயரால் மனிதர்களிடையே பிளவுகளை உண்டாக்கும் சுயநலவாதிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க சட்டங்களை இயற்றுவேன். எனது ஆட்சியில் அவரவர் விருப்பப்படி அனைவருக்கும் உரிமை உண்டு. கோவில்களில் கும்பிடலாம், தேவாலயங்களில் தியானிக்கலாம், மசூதிகளில் தொழலாம். ஆனால் எவருக்கும் உரிமை இல்லை மதவெறிவாளால் மற்றவரை கொல்வதற்கு. பொறுப்புணர்ச்சி மிக்க படிப்பறிவு கொண்ட மாணவ சமுதாயத்தால் மட்டுமே இந்தியாவை வல்லரசாக்க முடியும் என்றார் கலாம். நான் பிரதமரானால் 18 வயது வரை கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்துவேன். 18 வயது நிரம்பியவர்கள் அனைவரும் தனக்கு பிடித்த துறையில் பகுதி நேர பணி செய்வதை கட்டாயமாக்குவேன். ஏன் தெரியுமா? கணத்திற்கு கணம், நேர்மையாய் உண்மையாய் துணிவாய் உழைக்கிறவன் கரங்களே அழகிய கரங்கள் என்றார் கலாம். இதன் மூலம் இளைஞர்கள் தமது உழைப்பின் உயர்வை, அவ்வுழைப்பினால் தாம் பெற்ற படிப்பின் அருமையை உணர்வார்கள். அவ்வாறு உணர்ந்த இளைஞன் பொறுப்பின்றி திரிவானாம். எந்த ஒரு நலத்திட்டமும் ஏழை மக்களின் கண்ணீரை துடைத்து அவர்களது வாழ்வை வளமாக்க வேண்டும் என்றார் கலாம். இதற்கு முட்டுக்கட்டையாக நிற்பது விலைவாசி அதிகரிப்பு. சென்னை வாசி, மதுரை வாசி, சேர்ந்திட்ட திருச்சி வாசி, வந்தவாசி, நெல்லை வாசி, வளமான தஞ்சை வாசி, எந்த வாசி ஆனாலும் எங்கள் நாட்டில் விலைவாசி அடங்காதப்பா, அடங்கவே அடங்காது. டெல்லியிலே பட்ஜெட் வெளியான மறுகணமே உள்ளூரில் பயிராகும் வெண்டைக்காய், சுண்டைக்காய் சொல்லாமல் விலையேறும். ஆம், போர்க்கால நிலையை விட பொருட்களின் விலையேற்றம் என்னும் தேர்காலில் அகப்பட்டு நசுங்குகிறார் ஏழை மக்கள். நான் பிரதமரானால் இந்த விலைவாசி அதிகரிப்புக்கு காரணமான பொருளையோ பணத்தையோ பதுக்குவோரையும் கலப்படம் செய்வோரையும் கடுமையாக தண்டிப்ப சட்டங்களை இயற்றுவேன். இறுதியாக நான் பிரதமரானால் எப்படிப்பட்ட பாரதத்தை படைப்பேன் தெரியுமா? எந்த மொழி பேசினால் என்ன? இந்திய மக்கள் ஒரு தாய் மக்கள். இயம்பிய கவிஞன் எங்கள் பாரதி. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இழக்க வேண்டாம். இனிய பாரதம் இங்குள்ளோர் எல்லோருக்கும் பொது. வேற்றுமை உணவில் உடையில், ஒற்றுமை உணர்வில் உள்ளத்தில். நாட்டின் ஒரு பகுதி மிகுதி மறுபகுதி செல்லும், ஒரு பகுதி குறைவை மறுபகுதி நிறைக்கும். மொழியால் நிறத்தால் வருகிற பேதம் ஒழிந்தே போகும், உயர்ந்திடும் பாரதம். கலாமின் கனவுகளும் என் ஆட்சியில் நனவாகும். நடுவர் பெருமக்கள் இவருக்கு பரிசு வழங்காமல் இருப்பது சற்று எங்களுக்கு வழங்கினால்தான் மன நிறைவு பெறும் என்ற அடிப்படையில் அவர்களது பரிந்துரையை ஏற்று தனலட்சுமி சிறப்பு பரிசை பெறுகிறார். தனலட்சுமி 5000 ரூபாய் ரொக்க பரிசு.